வணக்கங்க. என் பேர் வந்து டெய்ஸி மோசஸ். எங்கள் வீட்டுக்கார் பேர் டேனியல் மோசஸ். எனக்கு 2 பசங்க, ஜான் எலிசா பெரிய தம்பி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு. ஜான் வெஸ்லி பிஎஸ்டபிள்யூ படிக்கிறாங்க, 2nd இயர் படிக்கிறாங்க. அவர் 3rd இயர் ஃபர்ஸ்ட் தம்பி. நாங்கள் வந்து எர்ணாவூரில், நார்த் சென்னையில் எர்ணாவூரில் லெஃப்ட் கேட்டுன்ற இடத்துல இருக்கிறோம், கோட்ரஸில் இருக்கோம். நாங்கள் ஊழியம் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் வேலை பார்க்கல, ஊழியம் மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து சார்லஸ் ஐயா வந்து எங்களை சந்திச்சாங்க. சந்திச்சுட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் கொடுத்து, சமைக்கிற பொருளெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து எங்களை மறுபடியும் விசாரிச்சாங்க. எல்லாருக்கும் வேறு தேவைகள் இருந்தால் கூட நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் முக்கியமாக படிக்கிறது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ, சரி இது இவ்வளோ கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கே, எப்படி ஒருத்தர்கிட்ட போய் 20,000 நம்ம சொல்கிறது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க இருந்து பரவாயில்ல, எவ்வளோவா இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம் அவங்கக்கிட்ட. சொன்னதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. நாங்கள் கூட அந்தளவுக்கு எதிர்பார்க்கல, நானும் நம்பலை. கொஞ்சம் ஒரு இது இருந்தது, நம்ம வந்து தெருவில் வேலை பார்க்குறோம், திடீர்னு வயசு பசங்க, இதெல்லாம் என்ன நல்லா இருக்குமா என்னன்னு தெரியலன்னா, அதுக்கப்புறம் நான் கடவுள் பேரால சொல்லி, இல்லைம்மா நாங்கள் இப்படி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து அந்த நேம் ஒன்று சேர் அப்படின்ற அந்த இதில் சிலருடைய நேம்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து இதை பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கால் அடிபட்டு அந்த டைமில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் ஆக்சுவலி நான் வந்து வேலைக்கு அவங்கள வீட்டில் விட்டுட்டு, அப்போ வந்து அவங்க பண்ண உதவி எங்களுக்கு ரொம்ப, இப்போவும் அந்த உதவி அவங்க பண்ணாங்க 2nd டைம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். உண்மையிலே ஒன்று சேர அறக்கட்டளைக்காக நானும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லுகிறேன். கண்டிப்பாக இந்த ஒன்று சேர இயக்கத்தில், அறக்கட்டளையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னும் அவங்களுடைய அந்த உள்ளம் எப்படிலாம் சந்தோஷப்படுதோ அதுபோல் அநேகம் பேர் சந்தோஷப்படுத்தணும்னு இந்த அறக்கட்டளை இன்னும் வளரணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். இதுதான் எனக்கு ரொம்ப என்னுடைய வேண்டுதல். ரொம்ப சந்தோஷம். நன்றி.